சென்னையில் புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சஞ்சீவி தரும் கூடுதல் தகவல்களை நேரலையாக கேட்போம். சஞ்சீவி, சொல்லுங்க, இன்று நடைபெற்ற கூட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கைக்கான என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது? மாவட்ட ஆட்சியர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள் என்னென்ன? இது குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க சஞ்சீவி. மோகன், தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புயலின் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை முதலே தமிழகத்தின் சார்பாக இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள், குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழக மாநில கட்டுப்பாட்டு அவசர அறையில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வருவாய்த்துறையோட செயலாளர், அதே போல வருவாய்த்துறை ஆணையர், வருவாய் நிர்வாக ஆணையர், அதே போல காவல்துறை, மீன்வளத்துறை, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், அதே போல பல துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தற்போது இந்த கூட்டத்தில் தற்போது ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பற்றி அமைச்சர் அந்த அதிகாரிகளும் கேட்டிருந்தார். குறிப்பாக இந்த கட்டுப்பாட்டு அறையில் பல்வேறு விஷயங்கள், அதாவது டோல் ஃப்ரீ நம்பர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக புயலில் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் 1077, அதாவது 1077, அதே போல 1070 என்ற எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிற்கு போன் செய்தால் போதும், உடனடியாக உதவி கிடைக்கும் என்று வருவாய்த்துறை சார்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல மாவட்ட ஆட்சியர்கள், குறிப்பாக இந்த மழை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் 2 நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த புயலானது இன்னும் சற்று கீழே நோக்கி செல்லலாம். குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்தது. இந்நிலையில் அந்த புயலானது கடலூர் இல்லாமல் நாகப்பட்டினத்தை தாக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு, அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு நேரடியாக முழு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்தந்த மாவட்டங்களில் புயல் எச்சரிக்கும் பாதத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே பள்ளிக்கு விடுமுறை விடலாம் என்று தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகமாக தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் அதாவது ஜெட் வாகனங்கள் தயாராக உள்ளது. அதே போல அந்தந்த இடங்களில் முகாம்களும், நிவாரண முகாமும் தயாராக உள்ளது. இந்நிலையில் மழை அதிகமாக பெய்து தண்ணீர் வரும் பட்சத்தில் மக்கள் நேரடியாக அந்தந்த முகாம்களுக்கு செல்லலாம் என்றும் வருவாய்த்துறை சார்பாக தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த பணிக்காக, அதாவது மீட்பு பணிகளுக்காக தேசிய பேராண்மை மீட்பு குழு, பேரிடர் மீட்பு குழு, குறிப்பாக சென்னை, கடலூர், அதே போல நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களுக்கு 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மாநில மீட்பு குழு, அதே போல ஃபயர் சர்வீஸ், அதாவது தீயணைப்பு படையினரும் தமிழகம் முழுவதும் தற்போது தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதே போல தேவையில்லாத வதந்திகள் சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டால் அந்த வதந்திகளை நம்ப தேவையில்லை. குறிப்பாக ரேடியோ மற்றும் தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவலை மட்டுமே மக்கள் நம்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோகன், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் நடைபெற்றுள்ளது? பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள்? இது குறித்து சொல்லுங்க. மோகன், சென்னை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சென்ற ஆண்டு எந்த இடத்தில் தண்ணீர் அதிகமாக நின்றதோ அந்த இடத்தில் தற்போது முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த இடத்தில் சக்கர் மோட்டார்ஸ் என்று சொல்லக்கூடிய இயந்திரங்கள் தற்போது தயாராக உள்ளது. இந்நிலையில் அதிகபட்சமாக தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் இந்த கார்ப்பரேஷன் மூலமாக தனித்தனி குழுக்கள் அந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த இடத்தில் தண்ணீர் அதிகமாக தேங்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த சூப்பர் சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த இயந்திரம் மூலமாக தண்ணீரை அகற்றும் பணி தயாராக உள்ளது. அதாவது அந்த குழுக்கள் தயாராக உள்ளது. இந்நிலையில் சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் தயாராக உள்ளது. அதே போல தண்ணீர் அதிகமாக தேங்கக்கூடிய இடங்களில் தீயணைப்பு வாகனங்களும், குறிப்பாக தீயணைப்பு துறை சார்பாக படகுகள் வைத்து தற்போது வீரர்கள் தயாராக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மோகன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.